ஓம் ஸ்ரீ குருவே சரணம். இப்பொழுதெல்லாம் பல பேர், எத்தனையோ ஆண்கள் பெண்கள் நன்றாக படித்துவிட்டு வேலைக்கு செல்கின்றீர்கள். நீங்கள் ஒன்றை மட்டும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு உதவி செய்த தாய் தந்தையரை மறக்காமல் உங்களுடைய ஒவ்வொரு மாதத்தின் முதல் சம்பளத்தில் குறைந்தது ஒரு பகுதியையாவது உங்களுடைய தாயிடம் கொடுங்கள். நல்ல விருத்தியாகும் மல்லிகைப்பூ வாங்குங்கள். இப்படி வாங்கி கொண்டு இறைவனுக்கு சாத்துவதற்கு செய்யுங்கள். மேலும் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற உங்களது சிறிய மற்றும் பெரிய சம்பளத்தில் ஒரு சிறிதளவாவது தர்மத்திற்கு, ஒரு ஏழைக்கு உணவு பொட்டலம் வாங்கி கொடுப்பதாக மனதில் சங்கல்பம் செய்து அதை பரிபூர்ணமாக செய்து வந்தால் அந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு தரித்திரம் பற்றாக்குறை வராது. இதை பல பேர் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். சில பேர் ஏதோ ஒரு காரணத்தில் அதை தள்ளி போட்டு விட்டார்கள். அப்படி செய்யாதீர்கள். திடீரென்று ஒரு வீட்டிலே சொல்லுமே, விரைய செலவு, தண்ட செலவு வராமல் இருப்பதற்கு தினமும் அந்த வீட்டிலே இறை நாமம் வாயால் ஓத வேண்டும். ரேடியோ போட்டிருக்கேன், ஆடியோ போட்டிருக்கேன் என்று சொல்லாதீர்கள். உங்களுடைய வாயினால் சொல்கின்ற காயத்ரி மந்திரத்தை மனதாலும், உங்களுடைய சிவனுக்கு, பெருமாளுக்கு உள்ள காயத்ரி மந்திரத்தை வெளியில் சொல்வதும், நற்பவி என்கின்ற நற்பவி வாபர வாபராபசகாயா என்று சொல்லிவிட்டு நற்பவி என்று சொல்லுங்கள். கோளறுப்பதிகம் படியுங்கள். அருகில் உள்ள ஆலயத்தை கண்டிப்பாக தினமும் ஒரு 3 முறையாவது வலம் வாருங்கள். ஆலயம் சென்றவன் கெட்டது இல்லை, ஆலயம் செல்லாதவன் நீடித்து இருப்பதும் இல்லை. இதெல்லாம் அனுபவ பூர்வமான உண்மை. ஒரு குருவை பிடித்து விட்டால் அவரிடமே சேர்ந்து பயணம் செய்யுங்கள். அங்கே ஒருத்தன் இருக்கானா, அவன் பெரியவனா இவன் பெரியவனா என்கின்ற தேவையற்ற பார்வை வேண்டாம். ஒரு சித்தன் கிடைத்து விட்டால் வாழ்க்கையிலே வேறு ஒன்றுமே வேண்டாம். நமக்கு இந்த பூலோக வாழ்க்கையானது நிரந்தரமற்றது. பிறக்கும்போது எப்படி இருந்தோமோ இறக்கும் பொழுது அப்படித்தான் இறப்பார்கள். எதையும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு செல்வதும் இல்லை. இந்த ஆடி மாத அமாவாசையை சிறப்பாக செய்யுங்கள். பல எளியவர்கள் ராமேஸ்வரம், காசி செல்வதற்கு சென்று வருவதற்கான உதவிகளை, தேவையான கட்டணங்களை கொடுப்பதும், காசியில் நீங்கள் செய்த தானம், தர்மம் மற்றும் தர்ப்பணம், திவசம், படையல்களைப் போல பல 100 மடங்கு அதிகமான பலன்களை பெறலாம். செல்ல முடியாதவர்களுக்கு செய்கின்ற உதவி நீங்கள் பல ஆயிரம் பேருக்கு செய்த உதவியாக வந்து சேர்ந்துவிடும். ஆடி அமாவாசைக்கு இப்பொழுதே தயாராகுங்கள். அருகில் உள்ள ஆலயங்களில், அருகில் உள்ள குளங்களில் பாதுகாப்பாக தர்ப்பணத்திற்கான ஏற்பாடு செய்து பித்ரு ஹோமங்கள், அன்னதானங்கள் நிறைய மனமாற செய்யுங்கள். உங்களுக்கு மன வருத்தம், மன சஞ்சலம், தேவையற்ற சிந்தனைகள் வராது. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையது. அருளாலா அருணாச்சலா.